ஸோ நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு வத்தல் இது வைக்க போகிறோம். வத்தல் எப்படி காய வைக்கணும்னு சொல்லி. இது ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் தான், கத்திரிக்காய் வத்தல். ஸோ இது வந்து என்னென்னா கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து கத்திரிக்காய் வத்தல் போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். அதோட வந்து மஞ்சத்தூள், உப்பு ஃபேமஸ்ட்டாக அதானே, மஞ்சத்தூள், உப்பு, வேறு மிளகா பொடி போட்டுருக்காரு. ஸோ இது வந்து முன்னாடியே போட்டார், இது இப்போ போட்டு ஏற்றிருக்கிறோம் கட் பண்ணி. இன்னும் பாயில் ஆகலை. இது மாதிரி பாயில் ஆச்சுன்னா இந்த மாதிரி இது வரும் அப்படின்னு. ஸோ ஏற்றிருக்காரு. ஸோ வத்தல் இது வந்து எப்படியும் ஒரு 5 கிலோ இருக்குங்களா, 5 கிலோ வத்தல் இது ஃபுல்லாக அப்படியே போச்சு காய வைக்கிறோம். ஒரு வாரம் நல்லா காயணும். அது வெயிலில் வைக்கிறது இல்லை, நம்ம ரூமில் வைப்போம். வெயிலில் வச்சோன்னா இங்கே மண் இருக்குது அதுதான். ஸோ இங்கே வந்து வெயிலில் வைக்கலாம். நீங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஹீட் ஓவன்ஸ் ஒன்று இருக்குது, அதில் கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்ருக்கும். நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வேகணும் பாருங்க நம்ம. ஸோ இன்னும் ஒரு லைட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் பாருங்கள். ஓகேங்க, அது ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி வேக வச்சுக்கணும். ரொம்ப வேக வச்சிங்கன்னா நம்ம மாவாயிரும், அப்புறம் கட் பண்ண முடியாது உங்களால். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். அப்புறம் உங்களுக்கு மாவாயிடுச்சுன்னா கட் பண்ணும்போது தூளாயிரும், நனைஞ்சிரும். அப்புறம் ஏன்னா வெயிலில் வச்சு நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டாகிடும். அது இது இறக்கியாச்சு, இதை எடுத்து இங்கே வச்சுருவோம். அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். வச்சதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு பண்ணுங்கள். இப்போ இந்த தண்ணியை வெளியில் எடுப்போம். ஸோ இங்கே ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கோம் வடிகட்டுறது. சூடாக இருக்குது. ஸோ ரெண்டு பாருங்கள், அவ்வளோதான். இது தண்ணி கொஞ்சம் நல்லா வடிகட்டணும். தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் அவ்வளோதான். தண்ணி எவ்வளோ தண்ணி வேண்டாங்க, இருக்கட்டுங்க, தீ வச்சிட்டோம். ஸோ தண்ணி எவ்வளோ அப்படி வைக்கிறோம். ஸோ ஏற்றியாச்சு, அதுதாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கீஸில் போட்டு இதை வச்சிருவோம் தான். ஸோ காய வச்சிருவோம். நம்ம பாருங்கள், இப்போ கீஸில் வச்சு வெயிலில் வைக்கிறோம். ஸோ அப்படியே பரப்பிடுவோம் தான். சவுதியில் துணி இல்லை, சவுதியில் காய வச்சுருக்கிறோம். அதனால் பாருங்கள் காசு சரியான கட்டாக இருக்குது. அவ்வளோதான். இன்னும் இதை அப்படியே பரப்பிட்டுறோம் தான். மஞ்சள், மல்லித்தூள், மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். தண்ணியில் போட்டு பாய் பண்ணியாச்சு. இது மாதிரி போட்டால் தான் டேஸ்ட் வரும். உப்பு விடாமல் மறந்துடாதீங்க. என்ன தான் நீங்கள் வத்தல் எப்படி பண்ணாலும் உப்பு போட்டாலும் டேஸ்ட் வரும். உப்பு விடாமல் தான் டேஸ்ட் வராது. அதுதான் நம்மளும் இருக்கிறோம். ஆமாம், இந்த பாருங்க, அவர் மாஸ்டர் இருக்கார். மாஸ்டர் தான் காய வச்சுருக்காரு. பிரியாணி மாஸ்டர், தென்காசி மாஸ்டர் அவர். நான் தாய்ப்பில் இருக்கனால இவ்வளோ பெருசு போட்டுருக்கேன்ல, சின்ன சின்னதாக பாருங்கள், எவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம். ஆனால் இது இப்போ காயும் போது எல்லாம் உருண்டாயிரும். ஸோ அது மாதிரி பெருசு பெருசாக போடுங்க. ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதே மாதிரி தாய்ப்பில் அவ்வளோ வெயில் இருக்காது. இதே ரியாத், ஜித்தா, தமாம் அங்கெல்லாம் வெயில் ஒரு நாளில் காஞ்சிடும். ஸோ இங்கே வந்து ஒரு 3 நாள் காய வைக்கணும். நம்ம ஈவினிங் ஆனால் எடுத்துடணும். ஈவினிங் போட்டு அப்புறம் வச்சிங்கன்னா பனி, இங்கே ஓவர் பனி தாய்ப்பிலலாம். ஸோ எல்லாம் வீணாக போயிடும் அப்புறம். ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி ஸோ நான் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரேன். 5 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, பாய். ஜெசாக்கலா சார். ஸோ நண்பா, வத்தல் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி கத்திரிக்காய் போட்டோம். சரி, இது 3 நாள் 4 நாளாக காய வச்சோம். காய்ஞ்சதுக்கப்புறம் இப்போது அவுட் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் நல்லா வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரேன் எப்படி இருக்கணும். ஓகே நண்பா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு அவுட் போட்டு காமிக்கிறோம். ஓகே நண்பா. ஸோ ஓகே, நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் வத்தல். பாருங்கள், இது ரொம்ப கரைச்சிரு, ரொம்ப இது பண்ணி இல்லை லைட்டாக இருக்கும், இருக்கும். இது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ரொம்ப ஆயில் ஃப்ளேம் வச்சு பண்ணாதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. எண்ணெயை ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி கறிக்கிறோம் அப்புறம் கொஞ்சமாக இருக்கும். பாருங்கள், சின்ன சின்னதாக இருந்தது. எப்படி போட்டோன்னா நல்லா விரிஞ்சிச்சு பாருங்க. இன்னும் லைட்டாக போகணும். ஸோ இதுதான். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் ஒன்று அப்படி இருந்தேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வத்தல். சூப்பராக பாருங்கள், நல்லா
சூப்பராக இருக்கும்போ. நல்லா மசாலா வாங்கி சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.